நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த குண்டை தூக்கி போட்ட இந்தியா அப்படியே இப்போ அலறிக்கொண்டு ஆடி போயிருக்கு. வங்கதேசம் ஒரு முக்கியமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க நண்பர்களே. இது மட்டும் இல்லாம வங்கதேசத்துக்கு எதிராக அடுத்தடுத்து கடுமையான நடவடிக்கைகளையும் செக் ஒன்னையும் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா சிக்கி தவித்த இந்தியாவுக்கு கை கொடுத்திருக்காங்க ஒரு நாடு. ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றும் போடப்பட்டிருக்கு நண்பர்களே. அதை பத்தியும் அதை தொடர்ந்து ஈரான் இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நாம இது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கு வங்கத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி என்ன சொல்றாருன்னா, மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேச மக்கள் அடுத்த 30 நாட்களுக்குள் வெளியேற்றப்படுவாங்க. இதுக்காக கண்டறிதல், நீக்குதல், வெளியேற்றுதல் அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படுது. பிடிபடும் வங்கதேச மக்கள் எல்லை பாதுகாப்பு படை, அதாவது பிஎஸ்எஃப் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா வங்கதேசத்திடம் ஒப்படைக்கப்படுவாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அனைத்து மாவட்டங்களையும் சிறப்பு தடுப்பு மையங்களை அமைக்கவும் முதல்வர் சுவேந்து அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு. பாதுகாப்பு படையினருடைய சோதனையில சிக்கும் வங்கதேச மக்கள் இந்த சிறப்பு தடுப்பு மையங்கள்ல அடைக்கப்படுவாங்க. மாவட்ட ஆட்சியருடைய விசாரணைக்கு அப்புறம் அவர்கள் பிஎஸ்எஃப் படையிடம் ஒப்படைக்கப்பட இருக்காங்க. அந்த மாநிலத்தில் தற்போது சட்டவிரோத குடியேறிகளை கண்டறியும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருது. இதன் காரணமாக கடந்த 2 வாரங்கள்ல மட்டும் சுமார் 26,000க்கும் மேற்பட்டோர் தாங்களாகவே வங்கதேசத்துக்கு தப்பி சென்று விட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த சூழல தான் வடக்கு 24 ஃபர்கானஸ் மாவட்டத்தின் ஹக்கிம்பூர் எல்லை பகுதியில் நூற்றுக்கணக்கான வங்கதேச மக்கள் குவிஞ்சிட்டு வர்றாங்க. பரிசோதனைகளுக்கு அப்புறம் அவர்கள் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை வீரர்களிடம் ஒப்படைக்கப்படுவாங்க அப்படின்னு பிஎஸ்எஃப் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மேற்கு வங்க அரசு வட்டாரத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேச மக்களை தங்க வைக்க அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு தடுப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கு. சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேச மக்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட மாட்டாங்க. பிடிபிடும் வங்கதேச மக்கள் நேரடியாக பிஎஸ்எஃப் படையிடம் ஒப்படைக்கப்பட்டு வங்கதேசத்துக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பாக அந்த மாநிலத்துடைய நாடியா மாவட்டத்தில் சுவேந்து அதிகாரி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தவர்கள் பலர் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் இருக்கும் ஹக்கிம்பூர் சோதனை சாவடியில் திரண்டிருக்காங்க. சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சுய விருப்பத்தின் பேர்ல அவங்க அங்கு திரண்டிருக்காங்க. அவர்களை மீண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டியது வங்கதேச அரசுடைய பொறுப்பு. அந்த நாட்டவர்கள் மீண்டும் அழைத்துக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு வங்கதேச அரசின் செய்தி தொடர்பாளர் ஏற்கனவே தெரிவித்தது எனக்கு நினைவில் இருக்கு. அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்காம நேரடியாக எல்லை பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னும் காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். அவங்களுக்கு உணவு, உடை, மருந்து அளித்து செலவிடுறதுனால எந்த பயனும் இல்லை. அவ்வாறு செய்ய அவர்கள் என்ன நமது மருமகனா அவர்களை சிறையில் அடைத்து உணவளிக்கவோ அவர்களுக்காக பொதுமக்களுடைய பணத்தை வீணடிக்கவோ மாநில அரசுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அதிரடியாக கட் அண்ட் ரைட்டாக பேசியிருக்கிறாரு. மேலும் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தவர்கள் இந்தியாவிலிருந்து விரைந்து வெளியேற வேண்டும், இல்லைன்னா அவங்க மேல சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹக்கிம்பூர் சோதனை சாவடியில் திரண்டிருக்கும் வங்கதேசத்தவர்களை விரைந்து அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். இதுக்காக நடைமுறையில் இருக்கும் வெளிநாட்டவர் சட்டப்பிரிவுகள் வலுவாக அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சட்டவிரோத குடியேறிகளுக்கான தடுப்பு முகாம்களை அமைக்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிஞ்சு அகற்றி நாடு கடத்துவது அப்படிங்கறதான் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை செயல்படுத்துவதன் முதல் கட்டமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சுவேந்து அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. குடியுரிமை திருத்த சட்டத்தின் வரம்புக்குள் வராத அனைத்து குடியேறிகளும் சட்டவிரோத குடியேறிகளாகவே கருதப்படுவாங்க அப்படின்னு சுவேந்து அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாரு. மாநில உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி பார்த்தோம்னா, இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வங்கதேசத்தினர் ரோஹிங்கியாக்கள் மற்றும் சிறை தண்டனை முடிந்தும் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் நிறைவடையாத வெளிநாட்டு கைதிகளை பராமரிப்பதற்காக இந்த தற்காலிக தடுப்பு முகாம்கள் அமைக்கப்பட இருக்கு. இதுக்கு முன்னதாக சுவேந்து அதிகாரி அறிவித்த புதிய விதிமுறைகளின்படி சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல பிடிபடுறவங்க இனி உள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாநில போலீசாரோ அல்லது ரயில்வே பாதுகாப்பு படையினரோ ஊடுருவல்காரர்களை கைது செஞ்சால் அவர்களை நேரடியாக எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்க வேண்டும். பிஎஸ்எஃப் அதிகாரிகள் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள நேரடியாக எல்லை வெளியே திருப்பி அனுப்பிவிடுவாங்க. இது கைது செய்யப்படுபவர்களுக்கு சட்ட உரிமையை மறுக்கும் செயல் அப்படின்னும், தாங்கள் இந்தியர்களே அப்படிங்கிறத நிரூபிக்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கும் கடைசி வாய்ப்பான நீதிமன்றத்தில் கதவுகளை அவர்களுக்கு அடைப்பது அப்படின்னும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் வங்கதேசத்தினர் இங்க இத்தனை ஆண்டு காலமாக இருந்து இந்தியாவையே நாசம் பண்ணிட்டாங்க. நம்முடைய சொந்த வரி பணத்தில் நம்ம மக்களுடைய பணத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனிமேலும் அது இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா உடனடியாக அவங்க இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு தான்
பாஜக இங்கே வெற்றி பெற்ற உடனேயே தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை சொன்னதை உடனடியாக நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் வெற்றி நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ, இப்போ மேற்கு வங்கத்திலிருந்து பங்களாதேஷினரை விரட்டி அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானால 2025ஆம் ஆண்டு ஜூலைல எண்ணெய் கொள்கலன் கப்பல்ல இருந்து பிடித்து செல்லப்பட்ட இந்திய கடலோடிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியான தூதரக முயற்சியால் கடலோடிகள் 10 பேரும் விடுவிக்கப்பட்டதாக இந்திய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை அப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஜாஸ் துறைமுகத்துக்கு அருகே இடைமறிக்கப்பட்ட MV ஹார்பர் பீனிக்ஸ் அப்படிங்கிற கப்பல் இருந்த கடலோடிகளை ஈரான் கைது செஞ்சு சிறையில் அடைத்தது அப்படின்னு கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிச்சிருக்கு. விடுவிக்கப்பட்ட கடலோடிகள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு திரும்ப தேவையான ஏற்பாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. வளைகுடா பகுதியில் கள்ளத்தனமாக எரிபொருளை ஏற்றி செல்லும் கப்பல்களை இடைமறிப்பதாக ஈரானிய படைகள் அவ்வப்போது தெரிவித்தாங்க. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்டகால தூதரக மற்றும் எரிசக்தி சார்ந்த உறவுகள் இருக்கு. அதே வேளையில அமெரிக்காவுடனும் இஸ்ரேல் கூடயும் இந்தியா நெருக்கமாக இருந்து உறவு சமநிலையை பேணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்திய கடலோடிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது இந்தியா அமைதியான தூதரக கொள்கையை பின்பற்றினது. கடலோடிகள் கைது செய்யப்பட்டதை பற்றியோ அவர்கள் சென்ற கப்பலை பற்றியோ அதிகமான விவரங்களை பகிரல. இந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதல்களை தொடங்கினாங்க. அதன் காரணமாக உலகளாவிய எண்ணெய், திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 1/5 பகுதி வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணை வழியே கப்பல் போக்குவரத்தை ஈரான் கட்டுப்படுத்தி இருக்கு. உலகின் 3வது மிகப்பெரிய எண்ணெய் பயனீட்டாளரான இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில ஏறத்தாழ பாதியை ஹார்முஸ் நீரிணை வழியாகவே பெற்றுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ஈரானால தடுத்து வைக்கப்பட்ட 10 இந்திய கடலோடிகளை விடுவித்திருக்காங்க. இது தூதரக ரீதியாக பேசி இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு சண்டையோ அல்லது மோதலோ எதுவுமே நடக்காம சுமூகமாக பேசி அவங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு 2 நாடும் உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்காங்க. அதன் பேர்ல தான் 10 இந்திய கடலோடிகள் இந்தியாவுக்கு வர இருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைஞ்சு மிக முக்கியமான கனிம வளங்கள் மற்றும் அரிதான கனிமங்களுடைய விநியோகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு புதிய ஒப்பந்தத்தில் நேற்றைய தினம் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதாவது ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் கையெழுத்திட்டு இருக்காங்க. சீனா செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்ப துறையில உலக அளவில் ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றதை முறியடிக்கிறதுக்காக அமெரிக்கா ஏற்கனவே பாக் சிலிக்கா அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தில் இந்தியாவை இணைத்த சில மாதங்கள்லேயே இந்த புதிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தேவையான கனிமங்களை சீனா கிட்ட இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் குவாட் நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்துக்கு அப்புறம் இது குறித்து பேசும்போது என்ன சொன்னார்னா, 2 நாடுகளும் இந்த கனிமங்களுடைய சுரங்கம், சுத்திகரிப்பு, மறுசுழற்சி மற்றும் இதற்கான முதலீடுகள் ஆகியவற்றில் இணைந்து செயல்பட போவதாக தெரிவித்தார். உலக அளவில் கனிமங்களை சுத்திகரிக்கும் பணிகளை 90% சீனாவே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இந்தியா தன்னுடைய தேவைக்கான பல முக்கிய கனிமங்களை முழுமையாக வெளிநாடுகள் தேர்ந்து தான் இறக்குமதி செய்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் இந்திய தொழில்துறைக்கு மிகவும் அவசியமானதாக மாறி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கடந்த ஆண்டு இறுதியில சீனா கனிம பொருட்களுடைய ஏற்றுமதிக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்த போது இந்தியா போன்ற நாடுகளுடைய தொழில் நிறுவனங்கள் பெரும் தட்டுப்பாட்டை சந்திச்சாங்க. கோபால்ட், லித்தியம், நிக்கல் மற்றும் சிலிக்கான் போன்ற முக்கியமான கனிமங்கள் இல்லாமல் நவீன தொழில்நுட்ப பொருட்களை தயாரிக்க முடியாது. இதை உணர்ந்து இந்தியா இந்த மாதிரியான கூட்டு முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க. இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் மட்டுமல்ல, வாஷிங்டன்ல தொடங்கப்பட்ட ஃபோர்ஸ் போன்ற பல திட்டங்களின் தொடர்ச்சியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சியாக அண்டை நாடுகள் தேர்ந்து வரும் முதலீடுகளுக்கு மத்திய அரசு சில புதிய விதிமுறைகளை சில மாதங்களுக்கு முன்பு தளர்த்திருந்தாங்க. எலக்ட்ரானிக் பாகங்கள், பாலிசிலிகான் மற்றும் அரிதான காந்தங்கள் போன்ற குறிப்பிட்ட துறைகளில் முதலீட்டு விண்ணப்பங்களுக்கு 60 நாட்களுக்குள் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இது போன்ற முயற்சிகள் மூலமாக இந்தியாவுக்கு பெரிய அளவில் முதலீடுகளை கொண்டு வர அரசு முயற்சி செஞ்சுட்டு வராங்க. கடந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய நேரடி அந்நிய முதலீடு நல்ல வளர்ச்சியை கண்டிருந்தாலும் உலக அளவில் போர் சூழல்கள் மற்றும் பணவீக்கம் காரணமாக அந்நிய முதலீட்டாளர்கள் அடிக்கடி வெளியேறுவது ஒரு சவாலாகவே இருக்கு. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பிப்ரவரி 2025 அமெரிக்கா போயிருந்த போது இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரஸ்ட் அப்படிங்கிற தொழில்நுட்ப உறவு மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து வருது. செமிகண்டக்டர், மேம்பட்ட பொருட்கள் மற்றும் மருந்துகள் போன்ற துறைகளில் பாதுகாப்பான விநியோக சங்கிலியை உருவாக்க 2 நாடுகளும் உறுதியளிச்சிருக்காங்க. ஆராய்ச்சிகள், கனிமங்களை சுத்திகரித்தல் மற்றும் மறுசுழற்சி செய்வது அப்படின்னா அனைத்து மட்டங்கள்லையும் 2 நாடுகளும் கைகோர்த்து செயல்பட முடிவெடுத்திருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துடைய இன்னொரு முக்கியமான அம்சம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல் ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் அலுமினியம், நிலக்கரி சுரங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் போன்ற கனரக தொழில்களிலிருந்து வெளியேறும் கழிவுகளில் இருந்து லித்தியம், கோபால்ட் மற்றும் அரிதான கனிமங்களை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பத்தை இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து செயல்படுத்த போறாங்க.
இதன் மூலம் கனிமங்களுக்காக ஒரு நாட்டையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ சார்ந்து இருக்கும் நிலை மாறி இந்தியாவே இந்த துறை சார்ந்த உலக தொழில்நுட்ப மையமாக உருவாக வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.